ஹாய் பாக்ஸர்ஸ். இந்த பேண்டேஜோட வேலை என்ன? இது கிளவுஸ் போடுறதுக்கு முன்னாடி ஏன் கண்டிப்பாக கட்ட சொல்கிறாங்க? ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கட்டிட்டு தான் ஏன் ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ரிஸ்ட்டை பாதுகாக்கிறது அப்படின்னு தான் இதோட முக்கியமான வேலை. பஞ்ச் இங்கே நம்ம அடிக்கிறப்போ ஒருவேளை நம்ம தெரியாம கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா கொடுக்குறப்ப கை இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இப்படி போச்சு அப்படின்னா அதோட இங்க அடிக்கி கொடுக்குற பவர் வந்து இங்கதான் வந்து எஃபெக்ட் காமிக்கும். அப்படிங்கிறப்போ இந்த ரிஸ்ட் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த பேண்டை வச்சு இந்த ரிஸ்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம். அப்படி சப்போர்ட் கொடுக்குறதுனா இங்க என்ன ஆகும்னா, இந்த பெண்ட் ஆகிறது கொஞ்சம் கம்மி ஆகும், டக்குன்னு இன்ஜூர் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. அதனாலதான் இதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்றப்பயே என்ன பண்றோம், இதை கட்டிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றோம். இதை எப்படி கட்டணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதை வந்து பல மெத்தடில் கட்டுவாங்க இந்த பேண்டேஜை. நாம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக நான் சொல்லித்தரேன். ஈஸியாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கு கை நல்ல சேஃப்டியாகவும் இருக்கிற மாதிரி இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி கட்டணும்னு சொல்லித்தரேன் பாருங்க. இப்போது கை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் கட்டை விரல் இருக்கா, இந்த லூப் வந்து ஃபஸ்ட்டு கட்டை விரல இப்படி போட்டு மேலேருந்து கொண்டு வந்துடுங்க. சரியா? நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த லூப் இப்படி போட்டுட்டு இந்த கட்டை விரல இப்படி அழுதுறப்போ பாருங்க, இந்த விரல் இப்படி மடங்கிரும். அப்படி மடங்குற கூடாது. அப்படி இருந்தாலுமே இந்த கட்டை விரலுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, இப்படி கொண்டு வந்துடுறோம். இப்படி கொண்டு வந்துட்டு மேலே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 2 சுத்து சுத்திடுறோம். இந்த 2 சுத்து சுத்திடுறோம். ஓகேவா? அடுத்தது இங்கே சுத்திட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, நல்லா கை விரிங்க. இப்போ நல்லா கையை விரிச்சுக்கோங்க. இந்த கேப்பில் ஃபஸ்ட்டு இதை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இந்த கேப்பில் பாருங்க இப்படி வந்துடுறீங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு இந்த கேப்பில் கொடுத்தீங்களா, அடுத்தது என்ன பண்ணுங்க, இதுக்கு அடுத்த விரல் இந்த சென்டர் கேப்பில் அதே மாதிரி கீழே கொண்டு போயிட்டு அப்படி இந்த சென்டர் கேப்பில் இப்படி வச்சிடுறீங்க. மறுபடியும் இதே வழியிலே கொண்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் மாதிரி தெரியும். இப்படி இருந்துச்சுன்னா தான் கரெக்டு. அகைன் மறுபடியும் அடுத்த விரல் இந்த கேப்பில் அழகாக அப்படி கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த கட்டை விரல் கேப்பில் இப்படி கொண்டு வந்தாச்சா. இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கீழே வந்துட்டு இந்த கட்டை விரலில் ஒரு சுற்றிக்கோங்க. அழகாக அப்படி ஒரு சுற்றிட்டு இங்கே வந்துடுங்க. இங்கே வந்தாச்சா. இப்போது பேண்டேஜ் நமக்கு இவ்வளோ இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே கொண்டு போயிட்டு உங்கள் நக்கில் இப்படி கவர் பண்ணி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அவ்வளோதான். ஒரு சுற்றினதும் கீழே ரிஸ்ட்டு கொண்டு போயிட்டு அவ்வளோதான். கை முறுக்குங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் பேண்டேஜ் கட்டுற மெத்தடு. இதில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. பட் இதுதான் ஒரு பேசிக்காக எல்லா பாக்ஸஸும் கட்டுற ஒரு ஸ்டைல். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை இதே மாதிரி வேறு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படி வேணும் அப்படின்னா கேளுங்க, அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ.